இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டீ கடைக்கு வர 3 பர்னர் ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம பண்ணுறது. உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கமெண்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் மோர் டீட்டெயில்ஸ் இதை பற்றி சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இதில் கிரைண்டிங் பாலிஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா ஒர்க்குமே இதில் இருக்கும். அதை தனித்தனி செக்ஷனாக பிரிக்கணும். டிகாசனுக்கு தனி, அப்புறம் வந்து டீ வைக்க தனி, சூடு தண்ணிக்கு தனின்னு 3 பர்னர் நம்ம இந்த ஸ்டவ்வில் சேர்ந்து வந்துடும். அப்புறம் கால் வந்து நம்ம ஹைட் வந்து இது எப்போவுமே வந்து 9 இன்ச்சு தான் டோட்டல் ஹைட் இருக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. அதோட ஹைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு டீ போடுறது எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்புறம் சப்போர்ட்டும் 4 பக்கமாக சுற்றி கொடுத்துடணும். சப்போர்ட் வந்து கீழே இருந்து 1 இன்ச் மேலே தான் வைக்கணும் சப்போர்ட்டு. அப்போ தான் நமக்கு பர்னர் செட் பண்ணும்போது அதை வந்து கிளியராக செட் பண்ண முடியும். ஹைட் கரெக்டாக இருக்கும். பர்னருக்கும் நம்ம பாத்திரம் வைக்கிற ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் இதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் பிரித்தாச்சு. அப்புறம் இதில் நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கான பட்டை இது எல்லாமே என்ன கிளியராக வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இப்போ பாருங்கள், ஃபுல் பர்னர் செட்டப்போடு உங்களுக்கு ஃபோட்டோ ரெடியாக இருக்கும். இது வந்து நம்ம மேக் பண்ண ஃபோட்டோ